ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஆதித்யாவுக்கு கோதுமை நூடுல்ஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். கோதுமை மாவு கூட கொஞ்சமாக உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை இந்த இடியாப்ப குழல் யூஸ் பண்ணி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். நல்லா பெரிய ஹோல் இருக்கிறத எடுத்துகிட்டு மாவை உள்ள சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான கடாயில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி கொதிச்சு வர டயத்தில் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு விட்டுற வேண்டியதான். நல்லா மாவு சாஃப்டாக பசங்க பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் வந்து பிரேக் ஆகி குட்டி குட்டியாக கிடைச்ச மாதிரி தான் இருந்தது. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, கேரட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை வந்து எக் நூடுல்ஸாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 2 முட்டையை நல்லா வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு இதோட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாமே லைட்டாக தான் வந்து காரத்துக்கு வந்து சேர்த்துருந்தேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸையும் சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட கோதுமை நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ரெடி பண்ணாலே போதும். நல்லா பெர்ஃபெக்டான நூடுல்ஸ் மாதிரியே வந்து கிடைச்சது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.